ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் பாரத். இந்த வீடியோவில் நம்ம எந்த பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஆக்டர் வைபவ், சுனில், சாந்தினி தமிழரசன், நக்லேஷ் தனம், முனிஷ்காந்த், பாலசரவணன் பல பேர் நடிச்சு இளங்கோராம் டைரக்ஷன்ல அருண்ராஜ் மியூசிக்ல ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் பெருசு. இந்த படம் வந்து ஒரு அடல்ட் காமெடி டிராமா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க ரிவ்யூல போலாம். இவனோட கால் லிஸ்ட்ல ஃபுல்லா பாரத்னு இருக்கு. அவன் பெரிய ஹீரோவா? பெருசு. இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டா பார்த்தோம்னா, படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சு இந்த படத்தோட கதை என்னன்ட்டு. சேம் அதே தான். இந்த படத்துல ஓப்பனிங்கே வந்து ஒரு வயசான ஒருத்தர் இறந்துடுறாரு. அப்படியே இறந்தாரு, எப்படி இறந்தாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம கடைசி கிளைமேக்ஸ்ல காட்டுறாங்க. பட் அவர் இறக்கும் போது என்ன நிலைமை இறக்குறாங்கிறத இந்த படத்தோட மேட்ரு. ஏன்னா மேட்ருங்கிற பார்த்தா ஆமா, படத்தோட மேட்ரே அதுதாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து அவர் இறந்த உடனே அவரோட ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு வந்து நட்டுக்குது. அதுக்கப்புறம் அதை எப்படி என்ன சரி பண்ணாங்க, அதுக்கப்புறம் அந்த பாடியை வந்து கொண்டு போய் மக்கள் முன்னாடி எப்படி வச்சாங்க, உறவினர்கள் முன்னாடி அதை எப்படி நல்லபடியா அடக்கம் பண்ணாங்க, சடங்கு சம்பிரதாயம் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு காமெடி கலந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபன் ஃபேக்டர் வந்து எடுத்திருக்காரு இளங்கோராம் டைரக்டர் அவர்கள். இந்த படத்தை பத்தி டோட்டலா ஓவராலா சொல்லணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, கண்டிப்பா இது வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடுன்னு தான் சொல்லி ஆகணும். படத்துல வந்து சின்ன சின்ன இடத்துல வந்து ஆன் ஆஃப் காமெடி இருந்தாலுமே, படம் ஃபுல்லா டபுள் மீனிங் காமெடி இருந்தாலுமே, எதுவுமே வந்து சீனு மூஞ்சி சுடுக்கிற விதமா ஒரு காமெடியுமே இல்லை. எல்லாமே அவ்வளவு நல்லாவே இருந்துச்சு. இது போக இந்த படத்துல என்னென்ன பிளஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, படத்துல முக்கியமான பிளஸே ஆக்டர் சுனில் தான். அதாவது வைபவ் தான் ஹீரோ அப்படின்னு படத்துல வந்து இன்ட்ரோ கொடுத்தாலுமே, பட் படத்துல அவரோட அண்ணனான சுனில் தான் இந்த படத்தோட ஹீரோவே சொல்லி ஆகணும். அவரு எல்லா இடத்துல எப்படி சமாளிக்கிறாரு. சொல்ல போனா இதுல வந்து வைபவ் ஒரு காமெடி ரோல் பண்ணாருதான் சொல்லி ஆகணும். படத்துல ஃபுல்லா பிடிக்காத ரோல் தான் பண்ணியிருக்காரு. ஏன் இந்த எல்லா படத்துலயும் வந்து அதே ரோலை வந்து எடுத்து பண்றாருன்னு தெரியல. பட் இந்த படத்துல சேம் ரோல் தான் பண்ணியிருக்காரு. இது ஒரு காமெடின்னு கிட்ட கொடுத்திருந்தாலுமே நல்லா பண்ணியிருப்பாங்க. சேம் அதே மாதிரி தான் எல்லா படத்துலயுமே பண்ற அதே ரோலை இந்த படத்துலயுமே நீட்டா பண்ணிட்டு போயிருக்காருன்னு சொல்லணும். அவர் பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக்குகளையுமே வந்து சுனில், ஹீரோவான சுனில் வந்து எப்படி சரி பண்றாரு, எப்படி இந்த பாடியை அந்த முக்கியமான விஷயத்த மறைக்கிறாரு, எப்படி மக்கள் முன்னாடி வைக்கிறாருன்ட்டு பல இடத்துல வந்து டபுள் மீனிங் காமெடி போட்டாலுமே அவ்வளோ நீட் அண்ட் கிளீனா ஸ்கிரிப்டை அழகாவே வடிவமைச்சிருக்காரு டைரக்டர் இளங்கோராம். இந்த படத்தை வந்து சிங்கள மொழியிலிருந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. சிங்கள மொழியில எடுத்ததுமே இவரே தான். அதே படத்தை தமிழுக்கு அடாப்ட் பண்ணி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி அழகா நீட்டாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல சுனில் ரெட்டிக்கு அப்புறம் வைபவுக்கு அப்புறம் நல்லா ஆக்ட் பண்ண யாருன்னு பார்த்தா முனிஷ்காந்த் அண்ட் நக்லேஷ் தனம். நக்லேஷ் தனம் அவர்கள் வந்து சின்ன சின்ன இடத்துல வந்து ஒரு எமோஷனல் சீன் ஆகட்டும், அவங்க ஹஸ்பண்டுக்கான அந்த சின்ன அவமானம் வந்து பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ற ஒரு கோல்மால் ஆகட்டும், ஃபன் ஃபேக்டர் ஆகட்டும், எல்லாமே அவ்வளோ நல்லா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா சூப்பராகவே இருந்துச்சு. பட் இந்த படத்துல எனக்கு பிடிக்காது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, படத்தோட மைனஸா நான் பார்க்கல. எனக்கு பிடிக்காத பர்சன் என்னன்னு பார்த்தோம்னா ஆக்ட்ரஸ் தீபா அவரோட ஆக்டிங் தான். எப்படி ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஓவர் ஆக்டிங்கா கொடுத்து நம்மளை எரிச்சல் விட்டாங்களோ, அதே மாதிரி இப்பவுமே சேம் ஓவர் ஆக்டிங் பண்ணி நம்மளை எரிச்சல் விட்டிட்டு தான் இருக்காங்க. இடையில சில படங்கள் வந்து அவங்களோட ஆக்டிங் வந்து மெச்சூரிட்டி தானே இருந்தாலும், சில படங்கள்ல வந்து அவங்க நல்லா நடிச்சிருந்தாலும், இந்த படத்துல ஓவர் ஆக்டிங் பண்ணி டபுள் மீனிங் காமெடி ரொம்ப திணிச்சு சின்ன எக்ஸ்பிரஷன்ல கூட டபுள் மீனிங் வச்சு அவ்வளோ ஒரு அநாயகமான ஆக்டிங் தான் கொடுத்துருக்காங்க சொல்லணும். இன்ஃபேக்ட் அவங்களோட ஆக்டிங் வந்து இதுக்கு முன்னாடி ரிலீஸ் நிறைய படங்கள் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துல வந்து என்னதுல அவ்வளோ அநாயகாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இதையும் தாண்டி முனிஷ்காந்த் அண்ட் பாலசரவணன், ரெடின் கிங்ஸ்லி இவங்களோட காமெடி போர்ஷன்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி பாலசரவணன் ஓப்பனிங்ல இருந்து வாழ்ந்தா அவங்க அப்பா மாதிரி வரணும், செத்தா அவங்க அப்பா மாதிரி சாப்பிடணும் சொல்றாரு. பட் இந்த படத்துல வந்து நிறைய வந்து கருத்துக்கு முரண்பாடான விஷயங்கள் நிறையவே இருக்குது. இந்த படத்துல வந்து பிளஸஸ் எவ்வளவு சொன்னாலுமே படத்தோட மைனஸஸ் என்னன்னு பார்த்தா, இது வந்து ஒரு கலாச்சார சீர்கேடான விஷயம். இது எப்படி வந்து இப்படிலாம் வந்து படம் எடுக்கலாம், இது வந்து நம்ம கலாச்சாரத்தை அழிக்குது, இந்த மாதிரி படம்லாம் தேவையாச்சு, இவ்வளவு டபுள் மீனிங் தேவையா? படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து செகண்ட் ஒய்ஃப்னு ஒருத்தவங்க வர்றாங்க. படத்துல இவ்வளவு இந்த மானத்தை வச்சு இவ்வளவு பெரிய கண்டென்ட் எடுத்துட்டு செகண்ட் ஒய்ஃப்ங்கிறத சப்பையா முடிச்சுட்டாங்க அப்படின்ட்டு பல 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 பிரச்சனைகள் இருந்தாலுமே அதையெல்லாம் ஓரம் தள்ளி வச்சுட்டு படத்தை பார்த்தா படம் ஃபன் ஃபீல்டா ரொம்பவே நல்லா இருக்குது. மைனஸா பார்க்கும்போது சின்ன சின்ன இடத்துல லேக் இருக்குது. அதே மாதிரி இந்த தீபா, ரெடின் கிங்ஸ்லி இவங்களோட காமெடியில கொஞ்சம் காரசாரமா ரொம்ப டபுள் மீனிங்கா போதே தவிர, மற்றபடி இந்த படத்துல பிரச்சனை, இது வந்து நல்லா இல்ல, இந்த படத்தை தவிர்க்கணும், இந்த படத்தெல்லாம் வந்து கலாச்சார சீர்கேடு, இந்த படத்துல ரிலீஸே பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு சொல்றதுக்குலாம் எதுவுமே இல்லை. படத்தை என்டர்டைன்மெண்டா ஃபுல்லா ஃபன் ஃபீல்டா ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி அவ்வளவு ஜாலியாவே பார்த்துட்டு வரலாம். என்ன ஒவ்வொரு இடத்துல வந்து காமெடி ஒரு 10 காமெடிக்கு ஒரு 5 காமெடி 6 காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு சில இடத்துல காமெடியில் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அதை தவிர வந்து படத்துல எல்லாமே நல்லாவே இருக்குது. இந்த வைபவ் அவர்கள் மட்டும்
இதுக்கப்புறமாச்சு இனிமேல் புது புது கேரக்டர் எடுத்து வித்தியாசமான ஒரு கதை அம்சம், வித்தியாசமான கேரக்டர்கள் இந்த மாதிரி எடுத்து புதுசாக ட்ரை பண்ணோம். ஓவராலா இந்த பெருசு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, பெருசு கன்ஃபார்மா இது ரொம்ப தில்சாத்தா இருக்குது. ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு தான். படம் கன்ஃபார்மா ஏ சர்டிஃபிகேட் மூவி. இதை வந்து குழந்தைகள் வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஃபேமிலியில யங்ஸ்டர்ஸ் ஆனாலும் சரி, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆனாலும் சரி, எல்லாரும் போய் பார்த்தா கன்ஃபார்மா ஃபன் ஃபில்டா அவ்வளோ சூப்பராகவே இருக்கும். இதே மாதிரி அடுத்த ரிவ்யூ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாசிட்டிவ் பாரத் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஸ்டே டியூன்ல இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.